பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதியவர்களுக்கான ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நிறைய மூலிகைகள் எப்படி நம்ம பயன்படுத்தலான்னு பார்த்துட்டு வந்தோம். அதில் இந்த வெற்றி வேர், விலாமிச்சை வேர் ஒரு முக்கியமான ஒரு மருந்து. இதை எப்படி நம்மளுடைய உணவாக பயன்படுத்த முடியும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வெட்டிவேர் விலாமிச்சை வேர் வைத்து மோர், வெட்டிவேர் விலாமிச்சை வேர் மோர் செய்ய போகிறோம். இதோடைய மருத்துவ குணங்கள் என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். முதல்ல அதோடைய இன்க்ரீடியன்ஸை பற்றி பார்ப்போம். முதல்ல நமக்கு தேவை தயிர், அதுக்கப்புறம் வெட்டிவேர். இது நல்ல நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வெட்டிவேர். இது விலாமிச்சை வேர். கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டிய சிறிது கருவேப்பிலை, கொத்தமல்லி, டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம வெட்டிவேர் கஷாயம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பானை வச்சுட்டு கொஞ்சம் வெட்டிவேர் போட்டுக்கலாம். அந்த பட்டை போட்டு கவர் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சு, இப்போ நம்ம ஊற்றிருக்க தண்ணியும் இப்போ இதுலேருந்து 1 கிளாஸ் வர அளவுக்கு நம்ம வற்றி எடுத்துக்கலாம். இதை மூடலாம் வேணாம், நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது மூடாமல் நம்ம அப்படி கொதிக்க வச்சுட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஏற்கனவே நம்ம சுண்ட வச்சுருக்கோம் அந்த தண்ணியை. அதில் இதை ஊற்றிக்கலாம். தயிர் 1 கப் ஊற்றிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க இல்லை நம்ம உப்பு டேஸ்ட்காக ஆட் பண்ணுவோம். கூட பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக. கருவேப்பிலை கொஞ்சோண்டு. மல்லி இலை கொஞ்சம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுறாங்க. கூலிங்காக நம்ம இதை கிளாஸில் மாற்றிடலாம். என்ன நேயர்களே, இந்த வெட்டிவேர் விலாமிச்சை வேர் மோர் செய்கிறத பார்த்தீங்களா? இதை கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். கோடை காலங்களில் அடிக்கடி நீங்கள் குடிக்கணும். மோர் என்றாலே இது உடலுக்கு ஒரு பெஸ்ட்டு டைஜஸ்டிவ் ஏஜென்ட்டு. இது கூட நம்ம வெட்டிவேர் விலாமிச்சை வேர் சேர்க்கும் போது பிளட் பியூரிஃபையராக வேலை செஞ்சு நம்மளோட ஸ்கின் டிசீசஸ் எல்லாமே சரி பண்ணுது. ப்ளஸ் இது நல்ல ஒரு சிறந்த கூலண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வெயில் காலங்களில் இதை குடிக்கும் போது பாடியில் இந்த வேர்க்கூறு மாதிரியான பிரச்சனைகள், அதிகப்படியான ஹீட்னால வரக்கூடிய டீஹைட்ரேஷன்லாம் நம்ம தவிர்க்கலாம். ஸோ இதை அடிக்கடி நீங்கள் தயார் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.